மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் மது ஒழிப்பு பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஓகே 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 மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் மது ஒழிப்பு பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார். இதில் நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்று நடந்து சென்று கொண்டிருக்கும் காட்சியை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள், பெண்கள், குழந்தைகள் என்று ஏராளமானோர் இந்த பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நமது செய்தியாளர் நாகராஜனிடம் பேசலாம். நாகராஜன், இந்த பேரணி எங்கு தொடங்கி எங்கு நிறைவடைய இருக்கு? இந்த பேரணியில ஈடுபட்டிருக்கிறவங்க முன்வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்ன? அதாவது கலிங்கப்பட்டியில, நெல்லை மாவட்டம் கலிங்கப்பட்டியில அந்த பேரணி நடைபெற்று வருகிறது. கலிங்கப்பட்டியிலும் அந்த கலிங்கப்பட்டியில் இயங்கி கொண்டிருந்த ஒரு டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி போராட்டம் நடந்தது. அதாவது கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக இந்த கலிங்கப்பட்டியில் டாஸ்மாக் கடையை ஒழிக்க வேண்டும் என்றும் அதாவது சசி பெருமாள் உயிரிழப்பை தொடர்ந்து அந்த நேரத்தில் டாஸ்மாக் எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் ஒவ்வொரு இடத்திலும் எழுந்த போது நெல்லை மாவட்ட கலிங்கப்பட்டியில் தனது வைகோவுடைய தனது சொந்த ஊரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை ஒழிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல் எடுத்திருந்தார். அதற்கு அவர் தாயார் அதுக்கான அந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். உண்ணாவிரத போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றது. அதற்கு ஊர் மக்கள் ஆயிரக்கணக்கான உட்கார்ந்து அந்த போராட்டத்தை நடத்தினர். அந்த போராட்டத்தை தொடர்ந்து வழக்கும் தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த கடையை மூடுவதற்கான உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை மதித்து அதை கொண்டாடும் விதமாக இன்று நெல்லை மாவட்டம் அந்த கலிங்கப்பட்டி, தனது சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் அதற்கான ஒரு பேரணியை தொடங்கியுள்ளார். அதாவது கலிங்கப்பட்டியில் உள்ள பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு இந்த பேரணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இவர்களை பொறுத்தவரை டாஸ்மாக் ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்பட்டு மது எனும் அரக்கன் மனிதனை கொன்றுவிடும் என்பதால் ஒட்டுமொத்தமாக மதுவுக்கு எதிரான போராட்டங்கள் நாங்கள் நடத்தி வருவது போல இந்த போராட்டங்கள் நடத்தி வருகிறோம் என்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள். எனவே இந்த போராட்டத்தின் முக்கிய அம்சமாக இந்த மது ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி தொடங்கி இருக்கிறார். இந்த பேரணி என்பது மூலமாக இன்று மட்டுமில்லை, தொடர்ச்சியாக மதுவுக்கு எதிரான போராட்டம் என்பது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அதாவது அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பேரணி பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்ட மிகப்பெரிய ஒரு பேரணியாக முன்னெடுத்து செல்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். பத்மபிரியா. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில மது ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்று வருது. அந்த காட்சிகளை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாகராஜன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்த பேரணியை முன்னெடுத்து செல்ற அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த பேரணி சரியா எத்தனை மணிக்கு எந்த இடத்துல முடியுது? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உரையாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது அவர் தற்பொழுது மதுரை விமானம் மூலமாக சென்னை செல்ல இருக்கிறார். எனவே உடனடியாக இந்த பேரணி முடிக்க இருக்கிறார். தற்பொழுது பேரணி என்பது உள்ளே அந்த ஊருக்குள்ளே கலிங்கப்பட்டு ஊருக்குள்ள ஒரு பேரணியாக சென்று தற்பொழுது அவர் அதற்கான ஊருக்குள்ள அமைக்கப்பட்டுள்ள ஒரு மேடையில் இருந்து பேசி மக்களிடையே பேசி அதன் முடிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது மதுவுக்கு எதிரான போராட்டத்துக்கான ஒரு ஆரம்ப கட்டம் மட்டுமல்ல, தொடர்ச்சியான நடைபெறக்கூடிய ஒரு போராட்டத்தில் ஒரு பகுதியாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இதுக்கு அடுத்ததாக தொடர்ச்சியாக போராட்டங்கள் என்பது நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இது பெண்களுக்கான போராட்டம் மட்டுமல்ல, ஆண்களும் பங்கேற்க வேண்டும், தங்கள் குழந்தைகளும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். அதன் காரணமாக தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த டாஸ்மாக் எதிரான போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெறும். அதன் ஒரு பகுதியாக தங்களது சொந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடையை அகற்றியதுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பேரணி இன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த விழிப்புணர்வு பேரணி என்பது தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த மதுவுக்கு எதிரான போராட்டம் என்பது ஒவ்வொரு பகுதியிலும் எடுத்து செல்லப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இன்று ஏராளமான பெண்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டுள்ளார்கள். தொடர்ச்சியாக இந்த போராட்டம் முன்னெடுப்பதால் அடுத்தடுத்து போராட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். அது குறித்து தற்பொழுது பேச இருக்கிறார் தமிழரசன். நெல்லை மாவட்டம் கலிங்கப்பட்டியில் மதிமுகவினர் மது ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்.